ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலைசெமி கிச்சன். முடக்கத்தான் கீரை. இந்த கீரையில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சளி, இருமல், மூட்டு வலி, முதுகு வலி, எலும்பு தேய்மானம், மலைச்சிக்கல் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வு கொடுக்குது. இந்த கீரை ரொம்ப மலிவான ரேட்டில் நமக்கு சந்தையிலையும் கிடைக்கும். வீட்லேயும் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வளர்க்கலாம். இந்த கீரையை நம்ம பயன்படுத்தி முடக்கத்தான் கீரை துவையல் செய்யலாம். முடக்கத்தான் கீரை தோசையில் அரைச்சி தோசை சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பட் அது எல்லாத்தையும் விட பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை சூப்பு. ஏன்னா நம்ம துவையல் மற்றும் தோசையில் போடும்போது இந்த கசப்பு தன்மை தெரியும். பட் சூப் செய்யும் போது அந்த அளவுக்கு நம்ம கசப்பு தெரியாது. இந்த முடக்கத்தான் கீரை சூப் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது சின்ன வெங்காயம் கைப்பிடி நிறையா சேர்த்து, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்டோடு சேர்த்துக்கலாம். கூடவே இதில் அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அந்த கீரையோட எசன்ஸ்லாம் தண்ணியில் இறங்கி நல்லா கொதிச்சிட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு அந்த தண்ணியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. 2 மினிட்ஸ் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பு நல்லா சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பட் நம்ம இப்படியே எடுத்து இதை குடிக்க முடியாது இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட்டு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரை சூப்பை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்படி ஃபில்டர் பண்ணால் சத்துக்கள் குறைந்துருமோ அப்படின்னு யோசிப்பீங்க. நிச்சயமாக கிடையாது. நம்ம இந்த கீரை, இந்த மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துருக்கோம், அதெல்லாம் கரண்டியால் வச்சு மசிச்சு ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த ஜூஸ் எசன்ஸ்லாம் அப்படியே கீழே இறங்கிடணும் இந்த சூப்பில். ஸோ அந்த அளவுக்கு அதை நல்லா மசிச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருக்கேன். ஸோ இப்போ வெறும் சக்கை மட்டும் தான் இருக்கும். சூப்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்படியே இதை பருகலாம். கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக நம்ம இதை தாளிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு தட்கா பேனில் வச்சு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இந்த சூப்பில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பெப்பரை இடித்து சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதில் ஃபைனலி கொத்தமல்லியை தூவி குட்டீஸ்க்கு கிண்ணத்தில் ஸ்பூன் போட்டு கொடுத்திங்கன்னா அழகாக அவங்க குடிப்பாங்க. பெரியவங்களுக்கு டம்ளரில் கொடுத்தா அந்த சூட்டோடவே குடிக்கும்போது சப்போஸ் அவங்களுக்கு மைல்டான கோல்டு, தொண்டை வலி, இருமல், சளியெலாம் இருந்துச்சுன்னா இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைக்கெலாம் ஒரு சிறந்த தீர்வு. இந்த கீரையில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது எதுக்காக நீங்கள் யோசிக்கிறீங்க? அது லைட்டாக கசக்கும், அது மட்டும் தானே, பரவாயில்ல. இவ்வளோ ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால கட்டாயமாக அந்த கசப்பை நம்ம மறந்துட்டு இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.